ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்புறம் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஷார்ட்ஸில் வந்து அது தனி. அதில் வந்து ஜஸ்ட் காலேஜ் உமன்ஸ் அப்புறம் ஆஃபீஸ் உமன்ஸ்க்கு வந்து அவுட்ஃபிட் ஐடியாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம லைஃபுக்கு முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன ஜாப் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேபி மார்கன் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? இந்த ஜேபி மார்கனில் என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிள் தான். இதுக்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க, அதில் அரியர் இல்லாமல் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான், சரியா? அதுக்கப்புறம் எங்கே இருக்க ஜேபி மார்கன் அப்படின்னா, பெங்களூர் லொக்கேஷனில் இருக்க ஜேபி மார்கனுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைமான ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப், ஓகே? அதுக்கப்புறம் இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேஒய்சிலாம் நிறைய பேத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அதை ரினியூவல் பண்ணுறது, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பார்ட்னர், அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும், சரியா? ஸோ குவாலிட்டி வந்து எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது, குவாலிட்டி செக்ஸ், இந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ கிளைண்ட் கூட பேச தெரிஞ்ச கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓகேவா? கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு, பேசவும் இங்கிலீஷும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து எல்லா ஸ்கில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆட் பேஜ் ஓப்பன் ஆகும், சரியா? ஸோ இதில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிக்கோங்க. ரிவார்ட்ஸ் இன் 5 செகண்ட்ஸ் இருக்கா, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகே? முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் நம்ம இந்த எல்லா டைமரும் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியர் டு கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகி போய்க்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ கிளியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 3 செகண்ட்ஸ், தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ண மேண்டட்டரியான முக்கியமான ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, எப்போதும் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், நமக்கு வந்து ரெஸ்யூம் தான் முக்கியம். ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணி தரேன். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்ன அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க? ரெஸ்யூம் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பேசிக்காக ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ரெஸ்யூம், அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, பெர்மனண்ட்டான மெயில் ஐடி, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வேணா விட்டுறலாம், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்குது. ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ வந்து கொடுக்குறேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகே? அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயில் வந்து செக் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்யூம்லேயே இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இன்டர்வியூலையும் சரி பொய்யா வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அதில் ரிலேட்டடாக நிறைய டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு ஆன்சர் தரல அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து பொய் சொல்கிறோம், எல்லாமே பொய் சொல்கிறோம்னு நினச்சிப்பாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து உண்மையை மட்டும் பேசுங்க, ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க, எனக்கு தெரில அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நான் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அதை படித்து கற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட்டாக வந்து பதில் சொல்கிறது கற்றுக்கோங்க, ஓகே? அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஓகே? அவ்வளோதான், நம்ம ரீடைரக்ட் ஆகி வந்துட்டோம். இட்ஸ் ஹார்ட்லி சே ஹவு மச் டைம் இட்ஸ் டேக்கிங், லெஸ் தென் 1 minute தான் வந்து எப்படியும் எடுக்கும். ஸோ ஆட் பேஜ் ரீடைரக்ட் ஆகுறது. ஸோ வந்துட்டு இது
வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டினிங்காக இருக்குது. ஒய் எனக்கு புரியல. ஏன்னா வந்து எப்படி யூடியூப்பில் வந்து யூஸ்வலாக எப்படி வந்து ஒரு ஷார்ட் ஆட் அந்த ஒரு ஆப் ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து வியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல எப்படி ஆட் வருதோ சம்திங் அதே மாதிரி தான் எல்லா இது போல தான் இதுலேயும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரொசீஜர்ஸ். அதுதான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறதா அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். ஓகே, கைண்ட் அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மீ. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி போகும். ஓகேவா, இதில் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஜஸ்ட் இதுலேயும் அப்ளை நான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போனால் என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் நேம், அப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் அட்ரஸ், பேசிக் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்கோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா, இப்படி தான் பண்ணணும். இது ஒரு பெங்களூர் லொக்கேஷன், டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட் ரோல். சரியா, ஸோ எல்லாமே அனலிஸ்ட்னாலே வந்து இதுக்கு சேலரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 5 to 7 LPA வரை இருக்கும். சரியா, நல்ல சேலரி தான். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.